வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 3.20 தான் பார்க்க போகிறோம். பாருங்கள். ஸோ இதில் இருக்க எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். எ சிஸ்டம் ஆஃப் த்ரீ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் 3 வேரியபிள்ஸ். ஓகேங்களா, 3 வேரியபிள்ஸ் இருக்குது, 3 ஈக்குவேஷன்ஸ். ஒவ்வொரு ஈக்குவேஷன்லேயும் 3 வேரியபிள் எக்ஸ் ஒய் இஜெட் இந்த மாதிரி இருக்குது. இஸ் இன்கன்சிஸ்டன்ட். ஓகேங்களா, 3 ஈக்குவேஷனும் இன்கன்சிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் த பிளேன்ஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இன்கன்சிஸ்டன்ஸ் அதாவது நம்ம வந்து நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னு பார்த்ததில் கன்சிஸ்டன்ஸ் இன்கன்சிஸ்டன்ஸ் ரெண்டு பார்த்துருக்கோம். கன்சிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரியல் ரூட்டு, இன்னொன்று ஈக்குவல் ரூட்டு அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, ஸோ இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், நோ ரூட்ஸ் அப்படின்றதான் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னாலே நோ ரூட்ஸ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா ரூட்டே இல்லை அப்படின்னா என்ன, இன்டர்செக்டே ஆகிருக்காது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, கோயின்சைடும் ஆயிருக்காது, இன்டர்செக்டும் ஆயிருக்காது, ரெண்டுமே ஒன்று தான். அப்போ டூ நாட் இன்டர்செக்ட் அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னாலே டூ நாட் இன்டர்செக்ட். இன்கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா ஓகேங்களா, கன்சிஸ்டன்ஸ் அப்படின்னா தான் ரூட் இருக்குது, அதாவது இன்டர்செக்ட் ஆகிருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இது ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். The solution of the system x plus y minus 3z equal to minus 6, minus 7y plus 7z equal to 7, 3z equal to 9. ஸோ இதை கொடுத்துட்டு எக்ஸ் ஒய் இஜெட் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் அப்படியே இடத்துல இருக்கேன். இதில் எக்ஸ் ஒய் இஜெட் இருக்குது, இதில் ஒய் இஜெட் இருக்குது, இதில் இஜெட் மட்டும்தான் இருக்குது. அப்போ இதை வச்சு தான் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிளாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ இஜெட் ஈக்குவல் டு 9, இந்த சைடு 3 வரும்போது டிவைட் பை 3ன்னு வரும். அப்போ 9 டிவைட் பை 3 அப்படின்றப்ப இஜெட் ஈக்குவல் டு 3 அப்படின்றது நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த இஜெட் ஈக்குவல் டு 3 இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் ஒய் கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய் ரெண்டுமே தெரியாது, அன்னோனாக இருக்குது. இதில் ஒன்று மட்டும்தான் அன்னோன்னு. ஸோ அப்போ இஜெட் இதில் சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் கிடைக்கும். ஸோ கிடைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 7ன்றப்ப டிவைட் பை 7 இங்கேயே போட்டுறேன். ஓகேங்களா, அப்போ மைனஸ் ஒய் ப்ளஸ் இஜெட் ஈக்குவல் டு 1. ஸோ இஜெட் ஈக்குவல் டு 3 அப்படின்றப்ப மைனஸ் ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 1, மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 அந்த சைடு போகும்போது 1 மைனஸ் 3ன்னு மாறும். ஸோ மைனஸ் 2, மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 2னா ஒய் ஈக்குவல் டு என்னது 2. ஓகேங்களா, ஏன்னா ரெண்டு சைடு மைனஸ்ன்றப்ப மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ இப்போ எனக்கு எக்ஸு இஜெட் 3 ஒய் 2ன்னு தெரியும், இதில் சப்ஸ்டிட் பண்ணலாமா? ஸோ அப்போ எக்ஸோட கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸு ப்ளஸ் ஒய்க்கு பதில் இந்த 2 போட்டேன், ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3, இஜெட்டுக்கு பதில் 3 போடுறேன், ஈக்குவல் டு மைனஸ் 6, 2 மைனஸ் 9. ஓகேங்களா, எக்ஸு ப்ளஸ் 2 மைனஸ் 9 ஈக்குவல் டு மைனஸ் 6, 2 மைனஸ் 9ன்றப்ப மைனஸ் 7 ஈக்குவல் டு மைனஸ் 6, இந்த மைனஸ் 7 அந்த சைடு வரும்போது ப்ளஸ் 7ஆக மாறும். ஸோ 1, எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா, பெரிய நம்பர் வந்து சின்ன நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணிவிட்டு பெரிய நம்பர் சைன் ப்ளஸ் அதை போட்டிருக்கேன். ஸோ அப்போ எக்ஸு 1 ஒய் 2 இஜெட்டு 3. ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சரு புக்கில் இஜெட் எக்ஸ் 1 ஒய் 2 இஜெட்டு 3. ஓகேங்களா, இதுதான் கரெக்டான ஆன்சர். பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இஜெட் 3 வந்திருக்கும். 2 ஒய் வந்து 2ன்றப்ப ரெண்டு இடத்துல வந்துருக்குது ப்ளஸ் 2ன்றப்ப. ஸோ அப்போ ஏவா பியான்னு செக் பண்ணுறதுக்கு அகைன் எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ கண்டுபிடிக்கும் போது இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு நமக்கு கிடைக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தேர்ட் சம். ஓகேங்களா, ஸோ தேர்ட் சம் பாருங்கள். இஃப் எக்ஸ் மைனஸ் 6 இஸ் த ஹச்சிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2எக்ஸ் மைனஸ் 24 அண்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் கேஎக்ஸ் மைனஸ் 6, இந்த ரெண்டு ஈக்குவேஷனுக்கு இது ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் இந்த வேல்யூ ஆஃப் கேவோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்ப்போம் வாங்க. தேர்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ரெண்டுக்குமே இது ஹச்சிஎஃப் அப்படின்னு கொடுத்துட்டான். அப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும், இதையும் ஃபேக்டரைஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஹச்சிஎஃப் இது வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேவோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 24. ஓகேங்களா, ஸோ மல்டிபிள் பண்ணுன்னா மைனஸ் 24, ஆட் பண்ணேன் அப்படின்னா மைனஸ் 2. ஓகேங்களா, ஸோ அப்போ எந்த ரெண்டு நம்பர் அப்படின்னு பாருங்கள். 6 4 போட்டிங்கன்னா தான் எனக்கு டிஃப்ரெண்ட் 2 வர மாதிரி இருக்கும். பட் இங்கே ஆன்சரில் மைனஸ்ன்றப்ப ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் கன்ஃபார்மு. இந்த ப்ளஸ் ஆட் பண்ணும்போது ஆன்சர் மைனஸ்ன்றப்ப பெரிய நம்பர் தான் மைனஸு, சின்ன நம்பர் ப்ளஸ். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும், ரூட்டு எக்ஸு இந்த மைனஸ் 6 எக்ஸு ப்ளஸ் 4. ஸோ இதை ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு சொல்லிட்டாங்க எக்ஸ் மைனஸ் 6ன்றது ரெண்டுக்கும் ஹச்சிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு எக்ஸ் மைனஸ் 6 இங்கேயும் வந்துருச்சு. ஹச்சிஎஃப் அப்படின்றப்ப இங்கே கண்டிப்பாக எக்ஸ் மைனஸ் 6 வந்துடும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 6 அப்படின்றப்ப ஈக்குவல் டு 0ன்னு எடுப்போம்.
இன்னொன்று எக்ஸ் ப்ளஸ் 4 = 0ன்னு இருக்கும். ஸோ இதன்படி எடுக்கும்போது எக்ஸ் வந்து 6ன்னு வரும், எக்ஸ் வந்து -4ன்னு வரும். ரெண்டுக்கும் HCF எக்ஸ் மைனஸ் 6 கன்ஃபார்ம். அப்போ இது வந்து வராது. அப்போ இதில் இருக்க வேல்யூவை x = 6 எடுத்து இதில் அப்ளை பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸுக்கு பதிலாக 6 அப்படின்றத நான் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 6² - k × 6 - 6 = 0 வரணும். ஓகேங்களா? ஏன்னா HCF அப்படின்னாலே அந்த HCFோட டேட்டாவை அப்ளை பண்ணால் = 0 வரணும் அப்படின்றத கண்டிஷன். ஸோ 6² அப்படின்றப்ப 36 - 6k - 6 = 0. 36 - 6 30 - 6k = 0. அப்போ -6k = -30. இந்த 30 அந்த சைடு வரும்போது -30 மாறிடும். அப்போ k = -30 / -6. மைனஸும் மைனஸும் கேன்சல். 5 6 are 30. அப்போ கேவோட வேல்யூ என்னது 5. ஓகேங்களா? இன்னொரு சொல்லிடுறேன். 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 2 பாலினாமியல் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு HCF x - 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் k இருக்குது. இதில் வந்து எனக்கு ஃபுல்லாகவே இருக்கிறதுனால நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணும்போது x - 6 வந்துருச்சு. அப்போ கொடுத்தது x - 6 அப்படின்றது கண்டிப்பாக HCF கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ x - 6ன்றப்ப இங்கேயும் x - 6 தான் ஃபேக்டராக வரும். ஓகேங்களா? ஏன்னா HCFன்றப்ப ரெண்டுக்கும் காமன். ஸோ அப்போ x - 6 வச்சு x = 6ன்னு கண்டுபிடிச்சி இதில் அப்ளை பண்ணேன் அப்படின்னா எனக்கு கேவோட வேல்யூ கிடைக்கும். பட் என்ன கண்டிஷன்னா =0 போடணும். அதோட ஃபேக்டரில் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 0 தான் வரும். ஸோ அதான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ இப்படி போடும்போது கேவோட வேல்யூ 5 அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சி, ஈஸியாக புரிஞ்சிருந்துச்சி, புரியுற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. இப்போ வாங்க நம்ம 4th சம் போவோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது 4th சம். பாருங்கள். 3y - 3 by y divide 7y - 7 divided by 3y². ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் இதில் என்ன வரும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ முந்தின சம்முக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சோம். 5ன்றதை டிக் பண்ணிவிட்டேன். இப்போ இதுக்கான ஆன்சர் செக் பண்ணுவோமா? வாங்க. கொடுத்துருக்க கொஸ்டின் நான் எடுத்து எழுதியிருக்கேன் அப்படியே. ஸோ இந்த கொஸ்டின் இது டிவிஷன் இருக்குது. இதில் வந்து 3y - 3 இருக்குது. ஓகேங்களா? 3y - 3 இருக்கிறதுனால 3யை காமனாக வெளியில் எடுக்கிறேன். அப்போ என்ன வரும்? 3yலேருந்து 3 போச்சுன்னா y, 3லேருந்து 3 வெளியே போயிடுச்சுன்னா -1 டிவைடட் பை y. இந்த டிவிஷனை நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றினேன் அப்படின்னா இது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும், தலைகீழியாக மாறும். ஸோ 3 × y² y × yன்னு எழுதலாம். ஓகேங்களா? இதில் 7y - 7 இருக்குது. நான் 7ஐ வெளியே எடுக்கிறேன். y - 1. ஓகேங்களா? இதுலேருந்து 7 வெளியே வருதும், இதுலேருந்து 7 வெளியே வரும். அப்போ இது y மாறும், 7 வந்து -y மாறும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழையும் மேலேயும் சேமாக இருந்தால் நம்ம கட் பண்ணிக்கலாம். y - 1 y - 1. ஓகேங்களா? இந்த ஒய்யையும் இந்த ஒய்யையும் கட் பண்ணிக்கலாம். மீதி என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. 3 3s are 9. மேலே ஒரு y இருக்குது. டிவைடட் பை 7. ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸை நம்ம கட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இதுதான் வந்து ஃபைனல் ஆன்சர். இதில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய 4th சம் புக்கில் ஆன்சர் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏயில் இருக்கக்கூடியது தான். 9y / 7 அப்படின்றது தான் 4th சம்முக்கான ஆன்சர். ஓகே, இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம்.